நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பப்ளூ கிட்ஸ் டிவி. கதை பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவும். சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மனமார்ந்த அன்பும் நன்றியும். ஆபத்தை அறிந்தகொண்ட ஆடு. கதை. ஒரு ஊரில் உழவன் ஒருவன் தன் வீட்டில் வெள்ளாடு மற்றும் செம்மறியாடு என இரண்டையும் வளர்த்து வந்தான். அவை இரண்டும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தன. எங்கு சென்றாலும் ஒன்றாகவே சென்றன. ஒரு நாள் தோட்டத்தில் விளையும் செடிகளை அனைத்தும் இரண்டு ஆடுகளும் சேர்ந்து கடித்து நாசம் செய்தன. உடனே கோபம் கொண்ட உழவன், நீங்கள் இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது, இருந்தால் உங்களை கொன்றுவிடுவேன், எங்காவது போய்விடுங்கள் என்று கோபத்துடன் விரட்டினான். இரண்டு ஆடுகளும் தங்கள் பொருள்களை ஒரு சாக்கு பையில் போட்டன. அந்த பையை தூக்கிக் கொண்டு புறப்பட்டன. செம்மறி ஆடு வலிமை உள்ளதாக இருந்தும் கோழையாகவே இருந்தது. மாறாக வெள்ளாடோ வீரத்துடன் விளங்கியது, ஆனால் வலிமை இல்லாமல் இருந்தது. சிறிது தூரம் நடந்த இரண்டும் ஒரு வயலை அடைந்தன. அங்கே இறந்து போன ஓநாய் ஒன்றின் தலை கிடந்தது. அந்த ஓநாயின் தலையை எடுத்துக்கொள், நீதான் வலிமையுடன் இருக்கிறாய் என்றது வெள்ளாடு. என்னால் முடியாது, நீதான் வீரன், நீயே எடு என்றது செம்மறி ஆடு. இரண்டும் சேர்ந்து அந்த ஓநாயின் தலையை சாக்கிற்குள் போட்டன. சாக்கை தூக்கிக் கொண்டு இரண்டும் நடந்தன. சிறிது தொலைவில் நெருப்பு வெளிச்சத்தை அவை பார்த்தன. அந்த நெருப்பு எரிகின்ற இடத்திற்கு போவோம், குளிருக்கு இதமாக இருக்கும், ஓநாய்களிடம் இருந்தும் நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்றது வெள்ளாடு. இரண்டும் நெருப்பு இருந்த இடத்தை நோக்கி நடந்தன. அருகில் சென்றதும் அவை அதிர்ச்சி அடைந்தன. அங்கே 3 ஓநாய்கள் உணவு சமைத்துக் கொண்டிருந்தன. ஓநாய்கள் தங்களை பார்த்துவிட்டன. தப்பிக்க வழியில்லை என்பதை உணர்ந்தன ஆடுகள். ஓநாய்களை பார்த்து, நண்பர்களே, நீங்கள் நலந்தானே என்று தைரியத்துடன் கேட்டது வெள்ளாடு. அச்சத்தால் செம்மறி ஆட்டின் கால்கள் நடுங்கின. நண்பர்களா நாங்கள், எங்கள் உணவு தயாராகட்டும், அதன் பிறகு உங்களை கவனிக்கிறோம், எங்கே ஓடிவிடப் போகிறீர்கள் என்றது ஒரு ஓநாய். இவற்றிடம் இருந்த எப்படி தப்பிப்பது என்று சிந்தித்தது வெள்ளாடு. செம்மறி ஆடே, இன்று நாம் கொன்றோமே ஓநாய்கள், அவற்றில் ஒன்றின் தலையை எடுத்து இவர்களிடம் காட்டு, நாம் யார் என்பது புரியும் என்று உரத்த குரலில் சொன்னது. உடனே செம்மறி ஆட்டிற்கு அதன் திட்டம் புரிந்தது. சாக்கிற்குள் கையை விட்டு ஓநாயின் தலையை எடுத்தது. ஏய் முட்டாள் ஆடே, பெரிய ஓநாயின் தலையை எடுத்து காட்டு என்றேன், நீ சிறிய தலையை எடுத்து காட்டுகிறாயே, பெரியதை எடு என்று கத்தியது வெள்ளாடு. அந்த தலையை சாக்கிற்குள் போட்டது செம்மறி ஆடு. மீண்டும் அதே தலையை வெளியே எடுத்து காட்டியது. கோபம் கொண்டது போல் நடித்தது வெள்ளாடு. இருக்கின்ற ஓநாய் தலைகளில் பெரியதை எடு, மீண்டும் நீ சிறிய தலைகளையே எடுத்து காட்டுகிறாய், இதை போட்டுவிட்டு பெரிய தலையாக எடு என்று கத்தியது. அந்த தலையை போட்டுவிட்டு அதே தலையை மீண்டும் வெளியே எடுத்தது செம்மறி ஆடு. இதை பார்த்த 3 ஓநாய்களும் நடுங்கின. இவை சாதாரண ஆடுகள் அல்ல, நீ அவற்றை கேலி செய்திருக்கக்கூடாது, சாக்கிற்குள் இருந்து ஒவ்வொரு ஓநாய் தலையாக எடுக்கின்றன என்றது ஒரு ஓநாய். 3ம் சிறிது நேரம் அமைதியாக இருந்தன. ஆடுகளை பார்த்து ஓநாய் ஒன்று, உங்களைச் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி, குழம்பு நன்றாக கொதிக்கிறது, இன்னும் சிறிது தண்ணீர் ஊற்ற வேண்டும், நான் சென்று தண்ணீர் கொண்டு வருகிறேன் என்று புறப்பட்டது. சிறிது நேரம் சென்றது. இரண்டாவது ஓநாய், அந்த ஓநாயிற்கு நம் அவசரமே தெரியாது, போய் எவ்வளவு நேரமாகிறது, நான் சென்று அதை அழைத்து கொண்டு தண்ணீருடன் வருகிறேன் என்று புறப்பட்டது. பரபரப்புடன் இருந்த 3வது ஓநாய், இருவரும் எங்கே தொலைந்தார்கள், நான் சென்று அவர்களை அழைத்து வருகிறேன் என்று புறப்பட்டது. தப்பித்தோம் என்ற மகிழ்ச்சியில் ஓட்டம் பிடித்தது. செம்மறி ஆடே, நம் திட்டம் வெற்றி பெற்றுவிட்டது, ஓநாய்களிடம் இருந்து தப்பித்துவிட்டோம், விரைவாக சாப்பிட்டுவிட்டு இங்கிருந்து புறப்படுவோம், உண்மை தெரிந்து மீண்டும் அவை இங்கே வரும் என்றது வெள்ளாடு. இரண்டும் அங்கிருந்த உணவை வயிறுமுட்ட உண்டன. மகிழ்ச்சியுடன் ஏப்பம் விட்டுக்கொண்டே புறப்பட்டன. ஓடிய 3 ஓநாய்களும் வழியில் சிந்தித்தன. ஆடுகளுக்கு பயந்தா நாம் ஓடி வருவது என்று கேட்டது ஒரு ஓநாய். நம்மை அவை ஏமாற்றி இருக்கின்றன, நாமும் ஏமாந்து விட்டோம் என்றது இன்னொரு ஓநாய். 3வது ஓநாய், நாம் உடனே அங்கு செல்வோம், அவற்றை கொன்று தின்போம் என்றது. 3 ஓநாய்களும் அங்கு ஓடி வந்தன. அதற்குள் உணவை உண்டு விட்டு 2 ஆடுகளும் ஓடி விட்டதை அறிந்தன. ஏமாந்து போன ஓநாய்கள் பற்களை கடித்துக்கொண்டு, நம்மிடம் சிக்கும் போது அதை பார்த்து கொள்ளலாம் என்று ஏமாற்றத்துடனும் கோபத்துடனும் தன் இடத்திற்கு சென்றன.
ஆடுகள் நல்ல இடத்தை தேடி சென்று மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. நன்றி.